வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பப்ளிக் எக்ஸாமை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாமில் எல்லா கொஷின்ஸும் ரைட் பண்ணுங்கள். எந்த கொஷின்ஸும் தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டுட்டேன். பயாலஜி அண்ட் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாருனா இருந்தாலும் அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2024 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா ஃபஸ்ட்டு பாருங்கள். தெரியாத கொஷின்ஸ்லாம் ஆன்சர் ஆச்சு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் மார்ச் கொஷின் பேப்பர் மட்டும் தான் பார்ப்பீங்க. அரியர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் யாரும் பார்க்க மாட்டீங்க. அரியர் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. இந்த இருக்கிற 6 மணி நேரத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் புதுசாலாம் எதுவும் படிக்காதீங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ்லாம் நல்லா டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள். பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 பார்ட் இல்லை 4 பார்ட்ஸ் மேக்ஸிமம். நிறைய பார்ட்ஸ் இருந்தால் எல்லா பார்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற பார்ட்ஸ் அது 5 மார்க் கொஷினாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி சிம்பிள் டயக்ராமாக இருந்தால் கொஞ்சம் பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் பயோபாட்டனி பயோசாலஜின்னு 2ஆக பிரித்து படிக்க போகிறீங்க. பயோபாட்டனி பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் இன்சைடு வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் பயோபாட்டனி பயோசாலஜி ரெண்டுத்துலேயுமே புக் பேக் கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஷின்ஸ்க்கு போங்க. பயோபாட்டனி கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் படிங்க. புக் இன்சைடு கொஷின்ஸ்லாம் படிங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிங்க. 9th கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைய கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிஸ்சன்ஸ் அண்ட் நான் மிஸ்சன்ஸ் முட்டேஷன்? தவறுதலாக பொருள் உணர்த்தாத சடுதி மாற்றத்திற்கான இடையான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பயோ ரீமெடியேஷன்? இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. உயிர் வழி திருத்தம் என்றால் என்ன? வாட் இஸ் விவிபாரி? நேம் ஏ பிளான்ட் குரூப் விச் எக்ஸிபிட் விவிபாரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். கனிக்குள் விதை முளைத்தல் என்றால் என்ன? இது எந்த தாவர வகைகளில் காணப்படுகிறது? உயிரி மருந்து தாவர மருந்து வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேட் பயோமெடிசன்ஸ் அண்ட் பொட்டானிக்கல் மெடிசன்ஸ். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் எட்ரோசிஸ். கலப்பின வீரியம் குறிப்பு வரைக. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க்ஸில் தான் வந்து கம்பல்சரி கேட்பாங்க பாட்னி அண்ட் ஜுவாலஜியில். சஜெஸ்ட் எ சொல்யூஷன் டு வாட்டர் கிரிசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி அட்வான்டேஜ். நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விளக்கவும். மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் கிரிசல் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்டு. இது 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? வாட் டு யூ நோ அபவுட் வேர்டு PBR 322? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். PBR 322 எனும் வார்த்தையிலிருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா படிச்சுக்கோங்க. வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்? மென்ஷன் டைப்ஸ். வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகள். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஜென்ரலி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அகேன்ஸ்ட் டு எக்கோசிஸ்டம். வேர் எ ஸ்டூடெண்ட் ஹவ் வில் யூ ஹெல்ப் டு ப்ரொடெக்ட் த எக்கோசிஸ்டம்? கொஷின் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம்னா நம்ம சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாக தான் இருக்குது. ஏன்னா மரத்தை வெட்டுறாங்க, தண்ணியை மாசுபடுத்துகிறாங்க, நிலத்தை மாசுபடுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிக்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்கள் எக்கோசிஸ்டத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கான கொஷின், ஜென்ரல் கொஷின். பயாலஜி பொறுத்த வரைக்கும் கொஷினை 2-3 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலைன்னா மேலே தமிழ்லையும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது. ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதற்கு எவ்வாறு உதவுவாயின்னு கேட்டிருக்காங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தினோகார்பி ஆட் ஏ நோட் ஆன் இட் சிக்னிஃபிகன்ஸ். கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் அதிக லெசன் இருக்கும். நீங்கள் பாட்டனிலையும் அதிக லெசன் இருக்கும், பயோ பாட்டனிலையும் பயோசாலஜிலையும் அதிக லெசன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 2 லெசன்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு டீட்டெயில் வந்துடும்ப்பா. ஃபஸ்ட்டு 2 or 3 லெசன்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு டீட்டெயில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 லெசன்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு டீட்டெயில் கேட்டுருவாங்க. பயாலஜி பயோபாட்டனியாக இருக்கட்டும், பயோசாலஜியாக இருக்கட்டும். நீங்கள் இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயோபாட்டனியில் ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுமாதிரி லாஸ்ட்டு 2 லெசன்ஸை படிச்சிருங்க. அதேமாதிரி பயோசாலஜிலையும் படிச்சிருங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் பார்ட்லேருந்து லாஸ்ட் லெசன்லேருந்து கூட அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன். மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி கேட்டிருக்காங்க. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அன் ஆர்கானிக் பெஸ்டிசைட் ஃபார் யுவர் ஹோம் கார்டன் வித் த வெஜிடபிள்ஸ் அவைலபிள் ஃப்ரம் யுவர் கிச்சன்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பயோசாலஜி பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் தான் பயோசாலஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிக்க சொல்லுவேன். புக் பேக் கொஷின்ஸை தெளிவாக படித்து முடிங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்தனோஜெனிசிஸ் கிவ் டு எக்ஸாம்பிள் ஃப்ரம் அனிமல்ஸ். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? விலங்குகளிடமிருந்து 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இம்பார்ட்டன்ட் கொஷின். பால்வினை நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன? ஹவ் ஆர் STDs டிரான்ஸ்மிட்டட்?
வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். முதன்மை இழை மற்றும் பின்தங்கும் இழை வேறுபடுத்துக. லீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லேகிங் ஸ்டாண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. வாட் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல், கிவ் எக்ஸாம்பிள். மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் என்பவை எடுத்துக்காட்டுகள் தருக. வாட் ஆர் கால்டு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அழியும் நிலை சிற்றினங்கள் என்றால் என்ன. வாட் இஸ் யூட்ரோஃபிகேஷன், மிகை உணவூட்டும் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டைவர்ஜென்ட் எவாலுவேஷனுக்கும் கன்வர்ஜென்ட் எவாலுவேஷனுக்கும் வித் 1 எக்ஸாம்பிளோட டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. குவி பரிமாணம் மற்றும் விரி பரிணாம நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேசஸ் பிளான்ஸ் இன் ரூரல் ஏரியா, கிராமப்புற பகுதிகளில் உயிரிய வாயு உற்பத்தி நிலையங்களை பயன்களை பட்டியலிடுக. ரெட் டேட்டா புக், ரைட் எனி டூ பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரெட் லிஸ்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். செந்தரவு புத்தகம் என்றால் என்ன, சிவப்பு பட்டியல் தயாரிப்பதற்கான நோக்கங்கள் ஏதேனும் 2 எழுதுக. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் செல் ஜீன் தெரப்பி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக. குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுதுக. ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கேரியோடைப்பிங் அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, 5 மார்க்கில் கூட கேட்பாங்க. நமக்கு நெடுவினா பொறுத்த வரைக்கும் வேரியஸ் ஸ்பேசஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சியின் பல்வேறு நிலைகளை எழுத சொல்லியிருக்காங்க. இம்யூனோகுளோபின் வித் ஏ சூட்டபிள் டயக்ராம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இம்யூனோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி வியன்பர்க் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பிளைன் த ஜெனடிக் ஈக்குலிபிரியம் இஸ் மெயின்டைன்டு, லிஸ்ட் எனி 4 ஃபேக்டர்ஸ். இந்த கொஷின் ரேராக கேட்குற கொஷின் தான், இதை பார்த்துக்கோங்க. அடாப்டேஷன் சீன் இன் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ், நிலைவாழ் உயிரினங்களில் காணப்படும் தகவமைப்புகளை பட்டியலிடுக. இதில் கேட்டிருக்க முக்கால்வாசி கொஷின் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருப்பேன், அதை படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இதிலிருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் ஆச்சு கன்ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம 5 மார்க்கில் கூட எதிர்பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். எக்ஸாம் சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.